நான் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை அல்ல. சாதாரண ஒரு 4-5 ஏக்கர்களை ஒரு குடியான மகன் தான். நான் என் வாழ்க்கையில் ஏறு ஓட்டியிருக்கேன், பெரும்படிச்சிருக்கேன், அண்டை கழிச்சிருக்கேன், நாற்று நட்டுருக்கேன், நாற்று வளம் இருக்கேன். கத்திரிக்காய் எல்லாம் போய் அறுத்து கொண்டாந்து வீட்டில் கொட்டி புழுத்ததெல்லாம் உள்ள தள்ளிட்டு மேலே பெரிய பெரிய காயை அப்படி குத்திட்டு அது தலைமையில ஏறு துணியை போட்டு இந்த தலைமையில தூக்கின்னு கேள்வி கொப்பத்துக்கு 3 மைல் நடந்து அந்த காயை கொண்டு விற்றுருக்கேன். அந்த காய் விலையோ நாய் விலையோ விற்பான். அப்படி பட்ட துறைமுருகன் தான் நான் தவிர நான் பணக்கார இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் இலவச மின்சாரம் கொடுத்துருக்கிறேன். நான் மந்திரியா இருந்தேன். எங்க தலைவர் கேட்டார், துரை இந்த வருஷம் என்ன செய்யலாம்? 12 பைசாவை 13 பைசாவை உயர்த்தியதுக்கு தான் நாராயணசாமி நாயுடு ஒவ்வொரு லஞ்சா கொடுத்து இ-பைசான்னு சொன்னார். ஆகையினால சொன்னேன். அப்ப கலைஞர் சொன்னார், இனிமே விவசாயி எத்தனை ஆத்மவர் வேணா வச்சுக்கிட்டோம், எவ்வளவு நேரம் வேணா போட்டுக்கிட்டோம், கிணத்துல தண்ணி இருந்தா பார்த்துக்கிட்டோம். ஆகையினால் அவன் 10வது சோர் போட்டாலும் சரி, 5வது சோர் போட்டாலும் சரி, 25வது சோர் போட்டாலும் சரி, அது அவன் பாடு, தண்ணி இருந்தா ஊட்டிக்கிட்டோம். இனிமேல் எத்தனை ஆயிரங்கள் யூனிட் அவன் செலவு பண்ணாலும் இனிமேல் 1 ரூபாயும் கட்ட தேவையில்லை அப்படின்னு உத்தரவு போட்டுட்டார். அந்த உத்தரவை நான் போட்டேன்னா உடனே போடல, என் அதிகாரி கொடுத்துட்டு உத்தரவு எழுதி கொண்டாந்தேன். எழுதி கொண்டு வச்சா பேனாவை எடுத்து போட போறேன். என் கண்ணில் வந்து பல தண்ணி கொட்டுச்சு. ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டான் அதிகாரி. ஐயா அழறீங்களே. நான் சொன்னேன், இது பார்த்தா இது பேப்பர், இதை நான் ஓட போறேன். ஆனால் ஏன் என் கண்ணில் தண்ணி வந்து தெரியுமா? எங்க அம்மாவுக்கு எங்களுக்கு 3 பம்பு செட், 2 மாசத்துக்கு ஒரு தூரம் பில்லு வரும். ரொம்ப காஞ்சி போய் தண்ணி இல்லை, இல்லாத இது கூட தண்ணி கேட்டிருந்தான். 2 மாசத்துக்கு ஒரு தூரம் பில்லு வந்தா எங்க அம்மா ஒவ்வொரு நகையா கழட்டி கொடுத்தாங்க. கடைசியில நான் பச்சை பாசில் படிக்கிறேன். உங்க அம்மா சீரியஸ் லெட்டர் வருது, போன் வருது. ஓடி வந்து பார்த்தேன், எங்க அம்மா பணக்கார விட்டு பிறந்தவங்க, மேல்மாயில் மணியக்காரன்னா மிகப்பெரிய ஜமீன் மாதிரி தோன்றும். அவ்வளவு நகை போட்டிருந்த தாய் எல்லாத்தையும் இழந்து மூக்கில் காதில் எல்லாத்தையும் தொடப்பு குச்சியோடு செத்து போனான். அவளுக்கு பிறந்தவனா என்ன மாதிரி எந்த தாயும் கண்ணீர் வெடிக்கக்கூடாது அப்படின்றதால நான் இதை உத்தரவு போடுறேன்னு சொன்னேன். அந்த உத்தரவு தான் இன்னைக்கு வரலையும் நீங்க எல்லாம் இலவச மின்சாரத்தை ஓட்டிக்கிட்டு துறைமுருகன் இல்லைன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.